என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 118 அதிகாரம் 5 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நீங்கள் பல வகை சோதனைகளால் நெருக்கப்படலாம், பிரச்சனைகளால் நெருக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி, உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க, உங்கள் பிரச்சனையில் விடுதலை கொடுக்க கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாய் இருக்கும்போது, பார்வோன் மன்னனால் கொடுமைப்படுத்தப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பல வகையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். மோசே என்கிற மனிதனை எகிப்துக்கு அனுப்பினார். தமது ஜனங்களை மீட்கும்படியாக அவனுக்கு வல்லமையை கொடுத்து அனுப்பினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மோசே என்கிற மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க தேவனால் முடியும் என்றால், இன்றைக்கு உங்களுக்காக சிலுவையை ரத்தம் சிந்தின, உங்களை மீட்பதற்காக அதன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் நெருக்கத்தை மாற்றுவார். உன் நெருக்கத்தில் விடுதலை கொடுப்பார். உன் தேவைகள் அநேகமாய் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். உங்கள் நெருக்கத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பிசாசுடைய கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்து கர்த்தருடைய கிருபையும் சமாதானத்தையும் கர்த்தர் அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.